அங்குவா படத்துல ஃபயர் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலே பயங்கர ஃபயரா தாங்க இருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே புல் அரிக்குது, பயங்கரமா நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. சூர்யா நடிப்பு மிருகத்தனமா மிரட்டி விட்டுருக்காப்புல நம்ம சிவா டைரக்ஷன்ல. சொல்றியா அப்புறம் நம்ம டிஎஸ்பிக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாட்டு இந்த பாட்டு. அதை கரெக்டா அழகா செதுக்கி விட்டுருக்காப்புல மனுஷன். இனிமேல் திருவண்ணாமலையிலிருந்து கிராமத்தில் இருக்க பட்டி தொட்டி வரையும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இந்த பாட்டு தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹூஸ் பம்ப்ஸான பாட்டை நம்ம டிஎஸ்பி கொடுத்திருக்காரு நம்ம தமிழ் மக்களுக்கு. என்னதான் ஆச்சு நம்ம டைரக்டருக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டா கொடுத்துட்டு வராங்க நம்ம மியூசிக் டைரக்டர் எல்லாமே பேசிட்டு. அது மட்டும் இல்லாம பாட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இனத்தை பத்தி பூர்வக்குடியை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. அது நம்மளுக்கு கிடைச்ச மிக சிறப்பு ஒண்ணு. அது மட்டும் இல்லாம சும்மா இப்ப யூடியூப்லயே இந்த கிளிக்குது. இது வந்து தியேட்டர்ல ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆச்சுன்னா வேற எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை வந்து ரசிகமா சூர்யா ரசிகரா இருந்தாதான் ரசிக்க முடியும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் ரசிகராகட்டும், அஜித் ரசிகராகட்டும் எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பாட்டை. டிஎஸ்பி கிடைச்ச மிகப்பெரிய வரம், ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம் இந்த பாட்டு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு பக்தி பரவசமான ஒரு வைப் கிரியேட் பண்ண போகுது. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. பாட்டெல்லாம் ஓகேப்பா, சூப்பரா தான் இருக்கு. ஆனா படம் நல்லா இருக்குமா, சிவா டைரக்ஷன் நல்லா இருக்குமா, ட்ரெய்லர்லயும் பாட்டிலையும் காட்டுற பிரம்மாண்டம் படத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.